ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சிந்து பைரவி சீரியல் நெக்ஸ்ட் எபிசோட் ரிவ்யூ பார்க்கலாமாங்க. மாறனுமே கோயிலுக்கு போயிருப்பாங்க. கோயிலுக்கு போன இடத்துல அன்னபூர்ணியையும் ஆறுமுகத்தையுமே பாக்குறாங்க. இவங்க ரெண்டு பேரையுமே பார்த்ததும் உடனே நம்ம இவங்க ரெண்டு பேரும் இங்க தான் இருக்காங்க, நம்ம வீட்டுல போய் காயத்ரியை கடத்தி கொண்டு போய் நம்மளுடைய மச்சானுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியதுதான். ஏன்னா இங்க ஆறுமுகம் நம்மளுடைய மச்சான் கையை வெட்டுறதுக்கு நம்ம அவன் கையை வெட்டியே ஆகணும். அதுவும் இல்லாம என் மச்சான் அப்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறதுக்கு காரணம் யாருமே என்னுடைய மச்சானுக்கு பொண்ணு கொடுக்காத காரணம் இந்த ஆறுமுகம் மட்டும்தான். இப்ப நம்ம காயத்ரியை கடத்தி கொண்டு போய் நம்மளுடைய மச்சானுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அங்க மாறனுமே அங்க காயத்ரியை தூக்குறதுக்காக அன்னபூர்ணி வீட்டுக்குமே போயிட்டு இருக்காங்க. உடனே இங்க மாறன் அவங்க கூட கூட்டாளின்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து அந்த உள்ள போயிட்டு இங்க காயத்ரி எங்க இருக்கான்னு சொல்லிட்டு தடக்கிட்டு இருக்காங்க. ஒரு வழியா அங்க கிச்சன்ல காய் கட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. காயத்ரியை பார்த்ததும் உடனே இங்க மாறனும் அங்க காயத்ரியை கடத்தி தூக்கிட்டு போறதுக்காக எல்லாருமே வர சொல்றாங்க. இங்க காயத்ரியுமே மாறனை பார்த்ததும் இங்க எதுக்குடா வந்திருக்கீங்க, என்ன பிரச்சனைக்காக வந்திருக்கீங்க, என்னுடைய அண்ணனுக்கு நீங்க வந்தது தெரிஞ்சிச்சுன்னா எங்க அண்ணன் உங்களை வெட்டி கூறு போட்டுட்டு ஜெயிலுக்கு போயிடுவாரு அப்படின்னு சொல்லிட்டு சைக்கிளே சொல்லவும் உடனே மாறனுமே அவன் என்ன வேணா பண்ணிக்கிட்டோம், அதுவும் இல்லாம என்னுடைய மச்சான் கையை வெட்டினதுக்கு அவன் பதில் சொல்லி ஆகணும், அதுவும் இல்லாம அவன் உன்னை தேடினு கண்டிப்பா என்னுடைய இடத்துக்கு வந்துதான் ஆகணும், அப்ப என்னுடைய மச்சான் கையை வெட்டன மாதிரி உன்னுடைய அண்ணன் கையை நான் வெட்டதான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க மாறனுமே அந்த காயத்ரியை கடத்திட்டு கொண்டு போய் வெளியே கார்லயுமே ஏத்திட்டு இருக்காங்க. இதப்பா என்ன சவுண்டு கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு உள்ள இருந்து சிந்துவுமே வெளியே பாக்குறாங்க. உடனே இங்க காயத்ரியை கடத்திட்டு போறத பார்த்ததுமே அங்க இருக்கிற ஒரு கடப்பாறையுமே எடுத்துட்டு கார் முன்னாடி நிக்கிறாங்க சிந்துவும். இதை பார்த்ததுமே மாறணும் ரொம்பவே அதிர்ச்சியிலையும் இங்க இறங்கி இங்க பாரு சிந்து, நான் உன் பிரச்சனைக்கு எந்த ஒரு தடங்களும் பண்ணல, அதுவும் இல்லாம என்னுடைய பிரச்சனைக்கு வந்தனா நான் உன்னை இப்பவே இங்கவே கொலை பண்ணிட்டு நான் கிளம்பிடுவேன், அதுவும் இல்லாம என்னுடைய மச்சான் இப்ப வலியையும் வேதனையும் வச்சுக்கிட்டு இருக்கான். ஏன்னா இங்க காயத்ரியை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டான். அதுக்கு காரணமான எங்க மச்சான் இப்ப கைய நிக்கணும்னா அதுக்கு ஆறுமுகம் தான் காரணம். அதுக்காக நான் எனக்கு என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு தெரியல. எனக்கு அப்ப இருந்தே உங்க மேல எனக்கு ரொம்பவே கண்ணாவும் இருந்துச்சு. ஆனா என்னுடைய மச்சான் நல்லா இருக்கிறதுக்காக நான் எந்த எல்லைக்குனாலுமே போவேன் அப்படின்னு சொல்லிட்டு மாறணும் அங்க இருக்கிற சிந்து கிட்ட சவால் விடவும் உடனே இங்க சிந்துவுமே இங்க பாடுறா, நீ என்ன மீறி கண்டிப்பா காயத்ரியை கூட்டிட்டு போக முடியாது, அதுவும் இல்லாம என்ன நினைச்சிட்ட, நீ பண்ண தப்புக்கு உன்னுடைய மச்சான் கைய உங்க மச்சான் பண்ண தப்புக்கு உங்க மச்சான் கைய வெட்டனா ஆறுமுகம், அதுவும் இல்லாம ஆறுமுகம் மச்சான் எந்த ஒரு தப்புமே பண்ணாம இருக்கிற அவரை பழிக்கு வம்புக்கு இழுக்கிறதுனே நீ இருக்க, நீங்க பிரச்சனை பண்ணதுனாலதான் அன்னைக்கு உன்னுடைய மச்சான் கையெழுந்து இப்ப நீ நின்றுகிட்டு இருக்கான், அதுக்கு காரணமும் நீங்க ரெண்டு பேர் மட்டும்தான். அதை நினைச்சு நீங்க திருந்தவீங்கன்னு பார்த்தா மறுபடியும் இங்க ஆறுமுகத்துக்கு பிரச்சனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு காயத்ரியை கடத்தி கொண்டு போறீங்க. அது நான் இருக்கிற வரைக்கும் எப்பவுமே நடக்கவே நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு அங்க சிந்துவுமே சொல்லிடுறாங்க. உடனே மாறனுமே சிந்து, நான் உங்ககிட்ட பேசி எந்த ஒரு யூஸுமே கிடையாது, ஏன்னா இப்ப அங்க நான் காயத்ரியுமே கடத்திட்டு போறேன், அதை யார் தடுத்தாலுமே நான் காயத்ரியை இங்க விடுறதா இல்லை, என்னுடைய மச்சானுக்கு காயத்ரியை கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு நான் முடிவு பண்ணிட்டேன், இதுக்கு யாரு தடங்களா வந்தாலுமே அவங்கள நான் உயிரோட விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்க சிந்துவை கையில இருக்க கத்தியை கொண்டு போய் சிந்துவை கொலை பண்றதுக்காக போறாங்க. உடனே இங்க சிந்துவுமே பயங்கர கோவத்துல, இங்க பாரு நீ கிட்ட வந்தனா கண்டிப்பா உன்னை கொலை பண்ணிடுவேன்டா, அதுவும் இல்லாம என்னுடைய வீட்டுல இருந்து இங்க காயத்ரியை கடத்தி நீ கொண்டு போயிட்டு நீ என்கிட்ட இப்ப திமிரா பேசிட்டு இருக்க, என் கையில என்ன இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துட்டுமே இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கல, அது இல்லாம என்னுடைய வீட்டுல இருக்கவங்க யாருக்குன்னா ஏதோ ஒண்ணு ஆச்சுன்னா நான் கொலை பண்றது கூட தயங்க மாட்டேன்னு சொல்லிட்டு உனக்கு நல்லாவே தெரியும். ஆனா தெரிஞ்சிருந்தோம் நீ இப்படி என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறது எனக்கு பயங்கர கோபமா இருக்கு, பேசாம வந்த மாதிரியே இங்க காயத்ரியை கார்ல இருந்து இறக்கி விட்டு பேசாம திரும்பி இந்த பக்கம் திரும்பாம கிளம்பிடு, அப்பதான் உனக்கு நல்லது, இல்லைனா உனக்கு என்ன நடக்குன்னு சொல்லிட்டு நான் எப்படி நான் உன்னை ட்ரீட் பண்ணுன்னு சொல்லிட்டு உனக்கே தெரியாது, அதுவும் இல்லாம நான் உன்னை என்ன வேணா பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சிந்துவுமே சொல்லிடுறாங்க. இதை பார்த்த மாறனுமே சிரிச்சுக்கிட்டே, நீ என்ன பண்ணிட முடியும், என்ன எதுவுமே பண்ண முடியாது, அதுவும் இல்லாம இந்த வீட்டுல யாருமே இல்லை, அதுவும் இல்லாம அன்னபூரணியும் இங்க ஆறுமுகமும் ரெண்டு பேரும் அவங்க கோயிலுக்கும் போயிட்டு இருக்காங்க, சிவாவும் ஹாஸ்பிட்டல் போயிட்டு இருக்காரு, இந்த வீட்டுல யாருமே இல்லை, உன்னை கொலை பண்ணிட்டு போனாலுமே கேட்கறதுக்கு நாதியே கிடையாது, அதுவும் இல்லாம நீ செத்து கிடந்தனா அன்னபூர்ணிய உன்னுடைய பணத்துக்கு ஒரு மாலை கூட போட மாட்டா, எதுக்காக இந்த குடும்பத்துக்கு நீ சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க
இவர் வந்து மாறன் வந்து சொல்லிடுறாரு. உடனே இங்க சிந்துவுமே அவங்க யாருமே மேல பாசம் வச்சுக்கிட்டு இருக்கலாம் கூட பரவாயில்ல, ஆனா என்னைக்கா ஒரு நாள் கண்டிப்பா அன்னபூர்ணியத்தை என்ன மனசு மாறி இந்த வீட்டுக்குள்ள ஏத்துக்க தான் போறாங்க, அதை நீ பார்க்க தான் போற. ஆனா இப்ப நான் சொல்றத செஞ்சனா உனக்கு நல்லது, அப்படி இல்லைன்னா உனக்கு ரொம்பவே கெட்டது பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சிந்துவுமே சொல்லிடுறாங்க. உடனே இங்க சோ நீ என்ன வந்து கொலை பண்றேன்னு சொல்லிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்க சிந்துவை அடிக்கவுமே போறாங்க. அடிக்க போன இடத்துல உடனே சிந்துவுமே பயங்கர கோபத்திலுமே எவ்வளவோ சொல்லியும் இங்க மாறன் கேட்காதனால கையில இருக்கிற அந்த கடப்பாரிய வச்சு அங்க மாறன் வயிற்றிலே குத்திடுறாங்க. குத்துற உடனே பயங்கர வழியில மாறன் வந்து துடிக்கவும் அந்த அவங்க கூட வந்த ஆட்களும் இங்க மாறனுடைய மச்சானும் சரி எல்லாருமே பயத்துல அங்கிருந்து தெரிச்சு ஓடிடுறாங்க இங்க காயத்ரியை விட்டுட்டு. உடனே மாறனுடைய மச்சானும் அங்க வந்து மாமா மாமா என்னாச்சு மாமா அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. இங்க மாறனுடைய மச்சானுக்காக தான் அந்த காயத்ரியை கிளத்த வந்தாங்க இங்க மாறனுமே. ஆனா இங்க மாறனுடைய மச்சான் வந்து மாறனை இங்க சிந்து குத்துனதை பார்த்த உடனே பயத்துல என் உயிருக்கு எதனா ஒண்ணு ஆயிடுமோ அப்படின்ற ஒரு பதட்டத்துல அங்கிருந்து பயந்துமே கிளம்பியும் ஓடிடுறாங்க. உடனே அந்த டைம்ல இங்க சிவாவுமே அங்க ஹாஸ்பிட்டல்ல இருந்து வீட்டுக்குமே வந்துட்டு இருக்காங்க. உள்ள கேட்டுக்குள்ள வரவும் எல்லாருமே தெரிச்சு ஓடுறத பாக்குறாங்க. இங்க மாறனுடைய ஆளுங்கள்லாம் என்ன பண்றாங்க, இங்க வந்து எதுக்காக ஓடிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க சிவாக்கு ரொம்பவே சந்தேகமாவும் இருக்கு. உடனே இங்க வீட்டு முன்னாடி வந்து நிக்கவும் இங்க மாறனை பாக்குறாங்க. இங்க சிவாவும் மாறனை பார்த்ததுமே சிந்து என்ன பண்ணி வச்சிருக்க, இங்க மாறனைய இப்படி குத்தி வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க சிவா கேட்கவும் உடனே சிந்துவுமே இது டாக்டர் நான் எவ்வளவோ சொல்லி பார்த்தேன் டாக்டர், இவரு கேட்கவே மாட்டேன்ட்டாரு. இங்க காயத்ரியை கடத்தி கொண்டு போகணும்னு சொல்லிட்டு காயத்ரியை கடத்தி கொண்டு போய் கார்ல ஏத்த பார்த்தாங்க. அதுவும் இல்லாம இப்ப நான் இல்லைன்னா இங்க காயத்ரியை இங்க இருந்து கூட்டிட்டு போயிருப்பாங்க. கூட்டிட்டு போயிட்டு இந்த மாறனுடைய மச்சானுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருப்பாங்க. அதனாலதான் எனக்கு காப்பாத்துறதுக்கு வேற வழி தெரியல டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு அங்க சிவா கிட்ட சொல்லவும் உடனே சிவாவுமே சிந்து என்ன சிந்து இப்படி பண்ணிட்டியே, இப்போ இவன் உயிர் இருக்க இல்லைன்னு சொல்லிட்டு தெரியல அப்படின்ற மாதிரியுமே அங்க சிவாவுமே பாக்குறாங்க. உடனே சிவா பார்த்ததுமே நாடி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உடனே கார்ல மாறனை தூக்கி போட்டு உடனே அவங்க ஹாஸ்பிட்டலுக்குமே கொண்டு போயிடுறாங்க. இங்க 3 பரிகாரம் பண்ணா நீ நினைச்சது நிறைவேறும், அதுவும் இல்லாம உன்னை விட்டு உன்னுடைய ஒய்ஃப் வந்து எப்பவுமே பிரிய மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூசாரி சொன்னதை கேட்டு 3 பரிகாரமும் நல்லபடியா முடிக்கிறாங்க. அதுவும் இல்லாம இந்த 3 பரிகாரமும் பண்ணிக்கிட்டு இருக்கும் போதே அங்க பைரவியுமே அந்த கோயிலுக்கு வந்து இவங்க எதுக்காக அந்த பரிகாரத்தை பண்றாங்க அப்படின்றதுமே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இங்க ரொம்பவே ஆரம்பம் வந்து கஷ்டத்தோட அந்த ஒரு வேண்டுதலை நிறைவேற்றுறத இங்க பைரவியுமே பக்கத்துல நின்று பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பாக்குற போதே பைரவிக்கு ரொம்பவே வருத்தமாவும் இருக்கு. ஒரு சமயத்துல எனக்காக இங்க ஆறுமுகம் இந்த அளவுக்கு கஷ்டப்படுவான்னு சொல்லிட்டு நான் நினைச்சு கூட பார்க்கல. அதுவும் இல்லாம நான் அவரு கூட இருக்கணும்னு சொல்லிட்டு இப்படி எல்லாம் பண்றாருன்னா எனக்காக இப்படி பண்ற ஒரு பர்சனை விட்டுட்டு நான் இப்படி போக நினைச்சினேன். என் மேல எவ்வளவு பெரிய தப்பு இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கே இப்பதான் புரிய வருது அப்படின்னு மாதிரியுமே அங்க பைரவியுமே நினைச்சுக்கிறாங்க. அதுவும் இல்லாம எங்க அன்னபூரணியுமே ஆறுமுகம் இப்ப எப்படி இருக்கு, உடம்பெல்லாம் வலிக்குதா, கை உனக்கு வலிக்குதா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அம்மா இல்லம்மா எனக்கு பைரவி என்னை விட்டு பிரிஞ்சு போறேன்னு சொன்ன வழியை விட எனக்கு இது ரொம்பவே வலிக்கல அப்படின்னு சொல்லிடுறாங்க. இத பக்கத்துல நின்று கேட்ட பைரவியுமே ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்காங்க. இப்படியாப்பட்டவரை நான் பிரியணும், டிவோர்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்பவே டார்ச்சர் பண்ணிட்டேன் அப்படின்னு மாதிரியுமே ஃபீல் பண்றாங்க அங்க பைரவியுமே. உடனே இங்க ஆறுமுகத்தை பார்த்து அன்னபூர்ணியும் ஆறுமுகம் இந்த பிரச்சனை கண்டிப்பா கூடி சீக்கிரம் பார்த்தீங்கன்னா இது சால்வ் ஆயிடும். அது இல்லாம இந்த பூசாரி சொல்லியிருக்காரு இல்லையா, இந்த வேண்டுதல் முடிச்சா கண்டிப்பா அங்க பைரவி வந்து உன்னை விட்டு பிரிய மாட்டா, நீ நினைச்சது கண்டிப்பா நிறைவேறும், அதுக்கு நான் சாட்சியா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை நினைச்சாவது நீ பைரவிக்கு நல்லவனான்னு சொல்லிட்டு இது நிரூபிச்சு காட்டு. அதுவும் இல்லாம பைரவி கூட நீ தான் துணையா நிக்கணும். பைரவிக்கு நீ பண்ண துரோகம் மிகப்பெரிய ஒரு மன்னிக்க முடியாத ஒரு பொய்யா கூட இருக்கலாம், ஆனா நீ பைரவியை வந்து கல்யாணம் பண்ணிக்கிறது எனக்காகவும் அங்க பைரவி அவங்க அப்பாக்காகவும் தான். 2 பேருக்கும் எந்த ஒரு பிரச்சனையுமே வந்துடக்கூடாது அப்படின்ற ஒரு நோக்கத்துல நீ பைரவி கழுத்துல தாலி கட்டிட்ட. ஆனா ஒரு கட்டத்துல நீ கடைசியில அங்க பைரவியை உனக்கு ரொம்பவே பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. பைரவிக்காக நீ என்ன வேணா பண்ணுவேன்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும். அதுக்குனால என்னால உன்னுடைய கஷ்டத்தெல்லாம் பார்த்துக்கிட்டு என்னால நிம்மதியா இருக்க முடியல. என்னதான் இருந்தாலையும் நீ தப்பு பண்ணிருக்க, ஆனா நான் பைரவி என்ன சொல்றாளோ அதுக்குதான் நான் கட்டுப்படுவேன். ஆனா என்ன
இருந்தாலும் பைரவியோடைய மனசு ஒரு நிமிஷத்துல மாறிடுமோ அப்படின்ற ஒரு நம்பிக்கையில தான் இந்த சாமியை நம்பி நான் இங்க வந்திருக்கேன். அந்த சாமி எப்பவுமே என்ன கைவிடாதுன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஆனா அந்த சாமி என்னதான் பண்ண போதோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அன்னபூர்ணியுமே சொல்லிடுறாங்க. உடனே இங்க ஆறுமுகமும் அது அம்மா நீங்க நினைச்ச மாதிரியே உங்களுடைய கஷ்டத்துக்கும் நீங்கெல்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கீங்க, ஆனா அந்த அளவுக்குலாம் நான் கஷ்டப்படுறது கிடையாது. ஆனா எனக்கு இப்ப மிகப்பெரிய ஒரு கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு என்னன்னு பாத்தீங்கன்னா, ஸோ இங்க பைரவி என்னை பிரிஞ்சு போறதுதான் எனக்கு மிகப்பெரிய ஒரு கஷ்டமா இருக்கு. பட் அவ என்னை பிரிஞ்சு போகாம கடைசி வரைக்கும் என் கூட இருந்தானா ரொம்பவே சந்தோஷமாவும் இருப்பேன். அதுவும் இல்லாம நான் நினைச்சது எல்லாமே நல்லாவே நடக்கும். ஆனா பைரவி என்னுடைய வாழ்க்கையில இருந்து விலகிறா அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிற போதே எனக்கு மனசே உடஞ்சு போச்சு. அதுவும் இல்லாம அவ தினம் தினம் என்கிட்ட டிவோர்ஸ் கேட்கிற போது எனக்கு எவ்வளவு பெரிய கஷ்டமா இருந்துச்சு தெரியுமா. ஆனா அந்த விஷயத்தெல்லாம் நான் உங்ககிட்ட அப்ப சொல்லல. ஏன்னா இந்த விஷயத்தெல்லாம் சொன்னா நீங்க ரொம்பவே கஷ்டப்படுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த விஷயத்த கூட சொல்லல. ஆனா இதுதான் அவளுக்கு சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு டிவோர்ஸ் கொடுத்தாதான் அவளுக்கு சந்தோஷமா இருக்கும்னு நினைச்சா கூட அந்த டிவோர்ஸை நான் கண்மூடின்னு கண்டிப்பா கொடுத்துருவேன். ஆனா அவ டிவோர்ஸை வாங்கிக்கிட்டு அவ நல்லபடி இருந்தானா பரவாயில்ல, நல்லா இருக்கிறதுக்காக தான் நான் டிவோர்ஸே கொடுக்குறேன். ஆனா இங்க சஞ்சய் அவங்க பைரவியை ரொம்பவே தப்பாவும் புரிஞ்சு தப்பான ஒரு எண்ணத்திலையுமே பழகிக்கிட்டு இருக்கான். ஆனா இந்த விஷயம் பைரவிக்கு தெரியாம பைரவி கண்மூடித்தனமா எங்க சஞ்சய நம்பிக்கிட்டு இருக்கா. இந்த மாதிரி ஒரு டைம்ல தான் எனக்கு இதெல்லாம் யோசிக்கிற போது மிகப்பெரிய ஒரு கஷ்டமாவும் இருக்கு. அதனாலதான் எனக்கு பைரவியை விட்டு விலகிறதுக்கு எனக்கு மனசே வர மாட்டுது. அதுவும் இல்லாம சோ இங்க சஞ்சய் எப்படியாவது பைரவியுடைய மனசை மாத்தி ஏதோ ஒண்ணு பண்ணிடுவான். அதனாலதான் பைரவி சஞ்சய் கிட்ட ஏமாந்துடுவா அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் பைரவி கூட இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். ஆனா பைரவி கிட்ட நான் எதுவுமே டீப்பாவும் சொல்ல முடியல. பைரவி கிட்ட என்ன சொன்னாலுமே நான் பொய் தான் சொல்றேன், அதுவும் இல்லாம மத்தவங்களை கஷ்டப்படுத்துறதுக்கு தான் சொல்றேன்னு சொல்லிட்டு பைரவி என்ன தப்பா புரிஞ்சுக்கிறா. அதனால என்னால எதுவுமே ஓப்பனாவும் பேசவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு எங்க ஆறுமுகமும் சொல்லிட்டுறாங்க. இவங்க ரெண்டு பேருமே பேசிக்கிட்டு இருக்கிறத பார்த்த பைரவிக்கு பயங்கரமா வருத்தமாவும் ஆயிடுது. என்னதான் இருந்தாலும் ஆறுமுகம் செஞ்சது மிகப்பெரிய ஒரு தப்பு தான். மனமேடையில எனக்கு கல்யாணத்துல விருப்பம் இல்லை, என் கழுத்துல தாலி கட்டாதீங்க, அதுவும் இல்லாம நீங்க இந்த கல்யாணத்தை நிப்பாட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்பி இந்த ஒரு பொறுப்பை ஆறுமுகத்துக்கு கொடுத்தாங்க. ஆனா ஆறுமுகம் இந்த ஒரு விஷயத்த கேட்டு ஆனா அவங்களுமே இந்த கல்யாணத்தை நிப்பாட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நினைச்சாங்க. ஆனா இந்த கல்யாணமும் நின்று போடுச்சுன்னா இங்க அன்னபூர்ணி அம்மா ரொம்பவே கஷ்டப்பட்டு அம்மா என்னதான் முடிவெடுப்பாங்களோ தெரியாது அப்படின்ற ஒரு பதட்டத்துல ஆறுமுகமும் அங்க என்னுடைய கழுத்துல தாலி கட்டிட்டான். நாமளுமே அவனை தப்பா புரிஞ்சுக்கிட்டு நம்ம இவ்வளவு கூடிய சீக்கிரம் அவன் மனசு கஷ்டப்படுற மாதிரி நம்ம இப்படி ஒரு டிவோர்ஸை கேட்டிருக்க கூடாது. என்ன இருந்தாலுமே டிவோர்ஸ் கேட்டு அவனை ரொம்பவே டார்ச்சர் பண்ணியிருக்கோம். ஆறுமுகம் நம்மளுக்கு ஃபேவரா எவ்வளவோ பண்ணியிருக்காரு. நான் அதெல்லாம் எதுவுமே நினைக்காம அவர் பண்ண ஒரு சின்ன தப்புனால வச்சு அவரை நான் கெஸ் பண்ணிட்டேன், அவரை நான் ஜட்ஜ் பண்ணிட்டேன். அது எவ்வளவு மிகப்பெரிய ஒரு தப்பு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இப்பதான் புரிய வருது அப்படின்னு சொல்லிட்டு இங்க பைரவியுமே மனசுக்குள்ளே நினைச்சுக்கிறாங்க. அந்த பூசாரி சொன்ன மாதிரி கண்டிப்பா கூடிய சீக்கிரம் இங்க பைரவி ஆறுமுகத்து மேல இருக்கிற கோவத்தை மறந்து ஆறுமுகத்து கூட சேர்ந்து வாழதான் போறாங்க. அதுக்கான ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே பாத்தீங்கன்னா இவங்க எல்லாமே பாத்தீங்கன்னா தெரிஞ்சிச்சு. இங்க பைரவியுமே அங்க ஆறுமுகத்து மேல கொஞ்சம் பாசமும் வந்துருச்சுன்னே சொல்லலாம். ஏன்னா இங்க ஆறுமுகம் பைரவிக்காக எவ்வளவோ கஷ்டப்படுவேன், அதுவும் இல்லாம எந்த எல்லைக்குனாலையும் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறதெல்லாம் எந்த பொண்ணுக்கும் இப்படியாப்பட்ட ஒரு மாப்பிள்ள கிடைக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க பைரவியுமே ரியலைஸ் பண்ணிட்டாங்க உடனே. சோ இங்க நான் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன்னா இப்ப நான் இவ்வளவு பெரிய வேண்டுதல் பண்றேன் அப்படின்னா கண்டிப்பா எனக்காக இங்க பைரவி நிப்பா அப்படின்ற ஒரு இது நோக்கத்துல தான் பைரவி என் கூட சேர்ந்த போதுல இருந்து தான் எனக்கு ரொம்பவே சந்தோஷமான ஒரு லைஃப் அமைஞ்சிச்சு. அதுவும் இல்லாம என்னோட லைஃப்ல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம இருந்துச்சு. அதுவும் இல்லாம நான் ஒரு பிரச்சனையில மாட்டிக்கிட்டு இருந்த போது கூட நான் கஷ்டப்படக்கூடாது, யார்கிட்டயுமே அசிங்கப்பட்டு நிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு பைரவி எந்த ஒரு தயக்கமும் இல்லாம எந்த ஒரு பயமும் இல்லாம எனக்காக 20 lakhs ஒரே நாள்ல 20 லட்சம் எனக்கு அரேஞ்ச் பண்ணி எடுத்து கொடுத்தா. என்னுடைய மரியாதைக்காக, என்னுடைய பாசத்துக்காக. ஆனா என் மேல அவ ரொம்பவே பாசம் வச்சுட்டு இருந்திருக்கா. ஆனா நான் அந்த பாசத்தை ரொம்பவே அசிங்கப்படுத்திட்டேன், ரொம்பவே கொச்சப்படுத்திட்டேன். எனக்கு இதெல்லாம் நினைக்கிற போதுதான் எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. நான் செஞ்ச பாவத்துக்கெல்லாம் எப்படிதான் பரிகாரம் தேட போறேன்னு சொல்லிட்டு எனக்கு ஒண்ணுமே புரியல. நான் செஞ்ச பாவத்தினாலதான் எங்க பைரவியுமே என் கூட சேராம இப்படி பிரிஞ்சு போனோம்னு சொல்லிட்டு நினைச்சுக்கிட்டு இருக்கா. அது விதி செஞ்ச பாடோ இல்ல நான் செஞ்ச தப்போன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல அப்படின்னு மாதிரியுமே அங்க ஆறுமுகமும் சொல்லிட்டுறாங்க. உடனே
இங்க பைரவியுமே அங்கேயே நின்றுகிட்டு இதை கேட்டு ரொம்பவே வருத்தப்பட்டுக்கிட்டுமே இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, இங்க ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போன மாறனை வந்து பயங்கரமா ஒரு அதிர்ச்சியிலையுமே அவங்க ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சிவாவுமே வெளியில வந்து ரொம்பவே பதட்டத்தோட அங்கேயும் இங்கேன்னு சொல்லிட்டு நடந்துகிட்டே இருக்காங்க. சிந்துவும் உடனே இங்க எல்லா ஆப்ரேஷனுமே நல்லபடியா முடிஞ்சு வெளியேயும் வராங்க. சிவாவும் வெளியே வந்ததும் இங்க சிந்து கிட்ட, சிந்து மை காட், எப்படியோ இங்க மாறன் வந்து பொழைச்சிட்டான், இதுக்கு மேல எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை சிந்து, பட் எதுக்காக இப்படி பண்ண சிந்து, நீ எனக்கு கால் பண்ண வேண்டியது தானே அப்படின்னு சொல்லிட்டு அங்க சிவா சொல்லவும் உடனே சிந்துவும், டாக்டர் நான் எப்படி டாக்டர் உனக்கு பண்ணணும், அதுவும் இல்லாம நான் ஒரு நிமிஷம் லேட்டா போயிட்டு இருந்தேன்னா எங்க காயத்ரிய அங்க மாறன் வந்து கடத்தி கொண்டு போயிருப்பான், அதுவும் இல்லாம அவங்களுடைய மச்சானுக்கு வேற கல்யாணத்தை பண்ணி வச்சிருப்பான், அதனாலதான் நான் இப்படி பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் ஆயிடுச்சு, நான் இந்த கோவத்துக்கு அங்கேயே அவனை உயிரோட எரிச்சிட்டு இருப்பேன், ஆனா அதுக்குள்ள நீ வந்துட்ட, நீ வந்ததுமே ஒரு வகையில எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருந்துச்சு, அதுவும் இல்லாமல் நீ வந்ததும் அந்த எல்லாருமே அங்கேருந்து கிளம்பியுமே ஓடிட்டாங்க, இவனை நான் குத்துனதுனால மட்டும்தான் அவங்க கூட இருந்த அந்த அடிகாட்கள் எல்லாமே ஓடினாங்க, பட் நான் இப்படி ஒரு விஷயம் செய்யாமல் இருந்ததுன்னா அவங்க என்னை அடிச்சு போட்டுட்டு என்னை கொலை பண்ணிட்டு கூட போயிட்டு அவங்க அந்த காயத்ரியை தூக்கிட்டு போயிருப்பாங்க. காயத்ரி ரொம்பவே நல்ல ஒரு பர்சன், அதுவும் இல்லாமல் காயத்ரியை ஏமாற்றி எசக்கியை வந்து காயத்ரிக்கு கல்யாணம் பண்ணி வச்சிங்க, ஆனால் எசக்கி வந்து காயத்ரியை ரொம்பவே கஷ்டப்படுத்திட்டான், இப்போதான் அவள் கொஞ்சம் ஃப்ரீயாகவும் இருக்கா. இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல மாறன் வந்து காயத்ரியை கடத்திட்டு போறத பார்த்ததும் எனக்கு ரொம்பவே பயமாவும் ஆயிடுச்சு, அதனாலதான் வேற வழி தெரியாம இப்படி பண்ணிட்டு டாக்டரே என்ன மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற சிந்துவும் சிவா கிட்ட சொல்லிடவும் உடனே சிவாவுமே, சிந்து எப்படியோ ஒரு வழியா இங்க மாறனை எப்படியோ காப்பாத்திட்டோம், இன்னும் ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷம் லேட்டா கொண்டு வந்தோம்னா அவரை உயிரவே காப்பாத்திருக்கவே முடிஞ்சிருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அங்க சிவாவுமே சொல்லிடுறாங்க. சரி சிந்து, நீங்க இருக்காத வீட்டுல தனியா இருப்பா காயத்ரி, நீ காயத்ரி கூட இரு, நான் இவனுக்கு என்னவோ அதை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க சிவாவுமே சொல்லிடுறாங்க. உடனே இங்க சிந்துவும், டாக்டரே கொஞ்சம் பார்த்துக்கோங்க டாக்டரே, நான் ஏதோ கோவத்திலையும் அந்த ஒரு வேகத்திலையுமே நான் அப்படி ஒரு விஷயத்த பண்ணிட்டேன், ஏன்னா இப்படி பண்ணாதான் அவங்க அங்கேருந்து போவாங்கன்னு சொல்லிட்டு ஒரு தப்பான ஒரு முடிவை எடுத்திருக்கேன், மறுபடியும் நான் இப்படி ஒரு தப்பை பண்ண மாட்டேன், என்னை மடிச்சுக்கோ டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஃபாஸ்ட்டாகவும் கிளம்பிடுறாங்க. சிந்துவும் ஒரு சைடு பார்த்தீங்கன்னா வேண்டுதல்லாம் முடிச்சுட்டு அங்கே ஆறுமுகமும் அன்னபூர்ணியுமே வீட்டுக்கும் வந்துடுறாங்க. இவங்க வீட்டுக்கு வந்ததுமே இங்கே இவங்குமே சாமி அங்கே பைரவி வந்து சாமி கும்பிட்றதுக்காக போயிருப்பாங்க. இவங்க போனதுமே அந்த பூசாரிக்கிட்ட போயிட்டு இங்கே அவங்களுடைய அச்சதத்தட்டெல்லாம் கொடுக்குறாங்க. உடனே சாமி வந்து பூஜை பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வந்து ரிட்டன் அந்த தேங்காய் பூவெல்லாம் சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. இதை வாங்கிட்டு இங்கே பைரவியுமே, சாமி இங்கே 2 பேர் வந்தாங்கல்ல, அன்னபூர்ணி அத்தையும் இங்கே ஆறுமுகமும், இவங்க 2 பேரும் எதுக்காக இப்படி ஒரு வேண்டுதலை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் உடனே அந்த சாமியாருமே, அது ஒன்றும் இல்லைம்மா, அவர் ஆறுமுகம் ரொம்பவே பாவமா, ஏன்னா அவர் ரொம்பவே நல்ல ஒரு பர்சனும் கூட, ஸோ அவங்க வீட்டில் வந்து அவங்க கூட சேர்ந்து வாழ மாட்டுறாங்க அப்படின்ற மாதிரியுமே, டிவோர்ஸ் ஏதோ நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரியுமே ரொம்பவே வருத்தப்பட்டு இந்த ஒரு வேண்டுதலை பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஒத்துக்கிட்டாரு. இந்த வேண்டுதலை யாருமே பண்ணிட முடியாது அவ்வளோ சீக்கிரம், ஆனால் அவருமே அந்த அவங்களுடைய ஒய்ஃப் மேலே வச்சுக்கிட்டு இருக்க பாசத்தினால அவர் எப்படியோ, ஆனால் இந்த கஷ்டங்களை இவ்வளோ வழிகளை தாண்டி இந்த 3 வேண்டுதலையுமே முடிச்சுட்டாங்க. இந்த வேண்டுதல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் அவங்களுக்கு சொன்னேன், அதுவும் இல்லாமல் அவங்களே இந்த பூஜை பண்ணுறதுக்காக வரல, இந்த கோயிலுக்கு வந்துட்டு இருந்தாங்க, அவங்க மூஞ்ச பார்த்துரும் போது ரொம்பவே சோர்வாகவும் இருந்தாங்க, அதுவும் இல்லாமல் வருத்தமாக இருந்தாங்க, அதனால நான் கேட்டதுனால இப்படி ஒரு விஷயத்த சொன்னாங்க, அதனால அவங்க இந்த விஷயத்த நான் சொன்னதுமே அந்த விஷயத்த பண்ணுறேன் அப்படின்ற மாதிரியுமே சொன்னாங்க. நல்லபடியாக பண்ணி முடிச்சுட்டாங்க. ஆனால் இந்த காலத்தில் ஒய்ஃப் வந்து என்னை விட்டு போகிறா அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் துரத்தி விட்டதை தான் பார்த்துருக்கேன். ஆனால் ஒய்ஃப் விட்டு போகிறான்னு சொல்லிட்டு நினச்சி வருத்தப்பட்டு அதுக்கான பரிகாரமும் இவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு நான் நினச்சி கூட பார்க்கலாமா. ஆனால் என்னதான் இருந்தாலையும் அந்த பையனுக்காக கண்டிப்பாக இந்த அம்மன் வந்து கண்டிப்பாக அவங்களுடைய ஒய்ஃபை வந்து அவங்க கூட சேர்த்து வைப்பாங்க, அவங்க 2 பேரும் நல்லா தான் இருக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பைரவி கிட்ட சாமியாருமே சொல்லிடுறாங்க. சாமி சரிங்க சாமி, நான் சும்மா தான் கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. பைரவியுமே பைரவி பூரம் போது யோசிச்சுக்கிட்டே போறாங்க. ஏன்னா ஒவ்வொரு நாளும் டெய்லியுமே ஒவ்வொரு நாளும் அங்க டிவோர்ஸ் எப்பதான் கொடுப்ப, நீ எப்போ டிவோர்ஸ் கொடுக்குறியோ அப்போ இருந்து எனக்கு சந்தோஷமா இருக்கும், அப்பதான் எனக்கு ஒரு விடிவு காலம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தினம் இங்க ஆறுமுகத்தை ரொம்பவே கஷ்டப்படுத்திருக்கோம். ஆனா எனக்கு இங்க ஆறுமுகத்தை பிடிச்சி ஆறுமுகம் இப்படி ஒரு சுச்சுவேஷனும் எங்கிட்ட பேசிட்டு இருந்தா எனக்கு எவ்வளவு வலிக்குமோ அந்த அளவுக்கு நாமளுமே யோசிச்சு பார்த்துருக்கணும். நம்ம யோசிச்சு பார்க்காம இப்படி ஒரு விஷயத்த நம்ம பண்ணிருக்க கூடாது. நம்ம அவ்வளோ அசிங்கப்படுத்தியும் அந்த தாலியை கழட்டி அவங்க மூஞ்சில வீசியுமே நம்மளுடைய போட்டோ கொண்டு போய்
அவங்க ரூமுக்குள்ளே வச்சு நம்மள நினச்சிக்கிட்டு அவங்க ரொம்பவே அழுதுகிட்டு இருக்காங்க. ஐயோ, நான் இப்படி பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு நினைக்கிற போது எனக்கே என் மேலே அசிங்கமாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பைரவியுமே நினச்சிக்கிறாங்க. உடனே இங்கே சிந்துவுமே ஒரு வழியாக வீட்டுக்குமே வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்து இங்கே காயத்ரியை பார்த்து, காயத்ரி ரொம்பவே பயந்துட்டியா? நீ எதுக்குமே கவலைப்படாத, நான் இருக்கிற வரைக்கும் உனக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே ஆகாது, உனக்கு நல்லபடியாக இருக்கிறதுக்கு நான் எல்லாமே பார்த்துக்கிறேன், நீ எதுக்குமே கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற சிந்துவுமே காயத்ரி கிட்ட சொல்லிடுறாங்க. உடனே காயத்ரியுமே சைகையிலே எனக்கு எப்படி உங்களுக்கு நான் நன்றி சொல்றதுன்னு சொல்லிட்டு தெரியல, நீங்க ரொம்பவே நல்ல ஒரு பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா இப்படி நல்லா இருந்துமே எங்க அம்மா வந்து உங்களை மன்னிச்சு இந்த வீட்டுக்குள்ளே ஏற்றுக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு எனக்குமே கஷ்டமாக தான் இருக்குது. ஆனால் நீங்கள் இன்னைக்கு வரலன்னா என்னுடைய உயிரை பார்த்துக்க முடிஞ்சுக்காது. அதுவும் இல்லாமல் எங்கள் மாறனுடைய இது மச்சானுக்கு என்ன கல்யாணம் பண்ணி வச்சிருப்பான் அந்த மாறன், நீங்கள் இல்லைன்னா நான் இப்போ இங்கே இருந்திருக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சிந்து கிட்ட எங்கள் காயத்ரியுமே சொல்லவும், உடனே எங்கள் சிந்துவும் காயத்ரி நீ எதுக்குமே கவலைப்படாத, உன்னுடைய நன்மைக்காக நான் எல்லாமே பண்ணுவேன், அதுவும் இல்லாமல் உனக்காக என்னுடைய உயிரை பயணம் வச்சாவது நான் ஏதாவது ஒரு விஷயம் உனக்காக பண்ணுவேன். ஏன்னா உனக்காக நான் எதுவுமே பண்ணதும் கிடையாது, நான் உனக்காக எதுவுமே யோசிச்சதும் கிடையாது. ஏன்னா அந்த வீட்டில் நிறைய பிரச்சனையில் எது நினைக்கிறது எது மறக்கிறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் எல்லாருமே ரொம்பவே கஷ்டத்துலையுமே இருக்கும். இந்த மாதிரி ஒரு டைமில் நம்ம என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு எனக்குமே தெரியல. அதுவும் இல்லாமல் நீ கொஞ்சம் போய் ரெஸ்டடு, ஏன்னா அங்கே மாறன் வந்ததை பார்த்து நீ ரொம்பவே பயந்துருக்க, நீ ரெஸ்டடு, நான் உனக்கு அப்புறம் நான் கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற சிந்துவுமே அங்கே காயத்ரியை வந்து ரூமுக்குள்ளே விட்டுட்டு வந்துடுறாங்க. வெளியே வந்ததுமே இங்கே டாக்டருக்கு கால் பண்ணலான்னு சொல்லிட்டு சிந்துவும் சிவாவுக்கு கால் பண்ணுறாங்க. சிவாவுக்கு கால் பண்ணதுமே அங்கே எல்லாமே ஆல்ரைட்டாக இருக்குது. ஸோ நீ எதுக்குமே கவலைப்படாத, இங்கே மாறனை காப்பாற்ற வேண்டியது என்னுடைய பொறுப்பு. பட் இவன் எதுக்காக அந்த வீட்டுக்கு வந்தான், இங்கே காயத்ரியை கடத்தினான்றத எல்லாமே டீட்டெயில்ஸாக விசாரிச்சே ஆகணும். அதுவும் இல்லாமல் இந்த சஞ்சயை கூப்பிட்டு இவனை பிடிச்சி போயிட்டு ஜெயிலில் தள்ளணும். ஏன்னா இந்த பசங்க கொஞ்சம் கூட சரியே கிடையலை. ஏன்னா இங்கே என்னென்ன பிரச்சனை பண்ணுறாங்க, குடிச்சிட்டா அங்கே பணந்தோப்பில் பிரச்சனை பண்ணுறாங்க, அங்கே இங்கேன்னு சொல்லிட்டு எல்லாமே பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு டைமில் நம்ம எதுவுமே பண்ண முடியாது. டாக்டரை எப்படியாவது இந்த பிரச்சனையை இத்தோடு முடிச்சுக்கோங்க, உங்களுக்கு ஏதாவது ஒன்று ஆகிட போகுது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சிந்துவுமே சொல்லிடுறாங்க. உடனே இங்கே சிவாவும் இங்கே வர சேர்ந்து எனக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே ஆகாது, நீ அங்கே கொஞ்சம் பத்திரமா இரு, அதுவும் இல்லாமல் மறுபடியும் அந்த மாறனுடைய ஆட்களெல்லாம் அங்கே வந்தாலுமே வருவாங்க மாறனை தேடி, நீ கொஞ்சம் பத்திரமா வெளியே தாப்பால் போட்டுட்டு நீ உள்ளே வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சிவாவுமே சொல்லிட்டுறாங்க. சரி டாக்டர், நீ பாரு, உனக்கு நிறைய வேலை இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அந்த காலை கட் பண்ணிவிட்டு உடனே இங்கே உள்ளேயுமே போயிடுறாங்க. சிந்துவும் உள்ளே போயிட்டு அந்த கதவுமே லாக் போட்டுடுறாங்க. அந்த சமயத்தில் இங்கே கோயிலுக்கு போன ஆறுமுகமும் அன்னபூரணியும் வீட்டுக்குமே வந்துடுறாங்க. உடனே வீட்டுக்கு வந்ததும் அங்கே கதவு போய் தட்டுறாங்க. கதவு வந்து ஃபுல்லாக க்ளோஸில் இருக்குது, அதுவும் இல்லாமல் உள் க்ளோஸில் இருக்குது. உள்ளே போய் யார் க்ளோஸ் பண்ணியிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அன்னபூர்ணியுமே யோசிச்சுக்கிட்டு கதவையுமே தட்ட சொல்கிறாங்க ஆறுமுகத்தை. உடனே ஆறுமுகமும் கதவை தட்டி கூப்பிடவும் அங்கே உள்ள யாருமே இல்லை. அங்கே இல்லைதான் இப்போ கடைசியில் ஒரு சவுண்டு கேட்குது. கேட்ட உடனே அவங்களுமே வந்து கதவையுமே திறக்கிறதுக்காக வராங்க. கதவை திறந்ததும் அவங்கள வந்து பயங்கர கோவத்துலையுமே பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா சிந்து வந்து மாறன் வந்துடுவான் அப்படின்னு சொல்லிட்டு கதவை சாத்திட்டு உள்ளே இருந்திருப்பாங்க. அன்னபூர்ணி வந்து அந்த வீட்டுக்குள்ளேயே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. ஆனால் அன்னபூர்ணி பேச்சை மீறி இங்கே சிந்துவுமே உள்ள கதவை சாத்திக்கிட்டு இருந்த பார்த்தா அன்னபூர்ணியும், சிந்து நீ என்ன பண்ணுற, உள்ள இந்த வீட்டுக்குள்ளே வரக்கூடாது, நீ எதுவுமே பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கல, எதுக்காக நீ நாங்கள் இல்லாத டைமில் நீ வந்திருக்க, நாங்கள் இருக்கிற போது நீ வந்தனா பிரச்சனை இல்லை, நாங்கள் இல்லாத போது நீ இப்படியெல்லாம் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற எல்லாருமே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. என்னதான் இருந்தாலையும் நம்மளுக்கு சஜஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து பார்த்தீங்கன்னா கிளம்பிடுறாங்க. ஒரு சைடு பார்த்தீங்கன்னா அங்கே ரொம்பவே வருத்தத்தோட அங்கே சிந்துவுமே வெளியவும் கிளம்பிடுறாங்க. உடனே அன்னபூர்ணியும் இங்கே ஆறுமுகமும் போய் இங்கே சோபாலையுமே உட்காந்து பேசிக்கிட்டுமே இருக்காங்க. உடனே ஆறுமுகம், நீ எதுக்குமே வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காத, உனக்கு ரொம்பவே வலிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும். ஸோ நீ அங்கே பைரவி மேலே வச்சுக்கிட்டு இருக்க பாசத்தினால எதுவுமே நீ எந்த ஒரு விஷயமும் பெருசாக உனக்கு தெரியல. ஆனால் கண்டிப்பாக உனக்கு என்னைக்கா ஒரு நாள் கண்டிப்பாக எது பெருசு எது சின்னசு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே நல்லாவே புரிய வரும். அதுவும் இல்லாமல் இதுக்கு மேலே பைரவி வந்து உங்ககிட்ட பிரச்சனைக்கே வரமாட்டா, அந்த பிரச்சனைக்கே வராத மாதிரி நீ பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற
அன்னபூர்ணியுமே ஆறுமுகத்துக்கிட்ட சொல்லிடுறாங்க, அம்மா நான் என்னம்மா பண்ண போகிறேன், பைரவிக்கு எதிராக நான் எந்த ஒரு விஷயமும் பண்ணதில்லைம்மா. அதுவும் இல்லாமல் பைரவி சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் எவ்வளவோ ஆசைப்பட்டிருக்கேன், எவ்வளவோ கனவுகள் கண்டிருக்கேன். ஆனால் பைரவி வந்து இப்போ வரைக்குமே என்னை புரிஞ்சிக்காம என்னை கஷ்டப்படுத்திக்கிட்டு ரொம்பவே வாட்டி வதச்சிக்கிட்டு இருக்கா. எனக்கு என்னதான் பண்ணுறேன்னு சொல்லிட்டு எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற அன்னபூர்ணியுமே சொல்லிடுறாங்க. உடனே அன்னபூர்ணியை பார்த்து, அம்மா எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குமா, ஏன்னா இந்த வயசுலையுமே நான் உங்ககிட்ட கடன் வாங்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிற போது எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்தாலையும் ரொம்பவே வருத்தமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஆறுமுகமாக சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் எனக்கு பார்க்கலாமாங்க. வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.